இந்த கூடா நட்பு கேடாய் முடியும்னு சொல்லுவாங்கல்ல. ஆ ஆப்வியஸா அது இதுக்கு பொருந்தும். நான் இங்க பார்வதியும், கம்ருதீன பத்தியெல்லாம் பேசல. நான் பேசுறதையே பிக் பாஸ தான். அந்த சோ கால்டு ரியாலிட்டி ஷோ டிஆர்பிக்காக காட்டியும் குடுப்பாங்க, கூட்டியும் குடுப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாரி நீ மேயிற அளவு மேய். நான் என்ன ஆனாலும் பண்ணுவேன். பண்ணுங்க ஜி, பண்ணுங்க ஜின்னு சிரிப்பேன். ஆனா அகைன்ஸ்டா நெறைய பிரச்சனைகள் வந்துட்டுனா, நான் உனக்கான ஜஸ்டிஸ வழங்கி கார்டு குடுத்து உன்ன வெளிய அனுப்புவேன் அப்டின்னாங்க. அண்ட் இந்த இந்த இன்சிடென்ட் வந்து 90வது நாள்ல தான் நடந்திருக்கு. இதுக்கு முன்னாடியே நடக்கல. ஏன்னா ஒருத்திக்கு கண்ல அடிபட்டுச்சு. அப்போ எதுவும் சொல்லல. இன்னொருத்தருடைய தாய்மை பேசுனாங்க. அதையும் சொல்லல. அப்பல்லாம் சொல்லாத ஒருத்தர மட்டும் பர்ட்டிகுலரா சொல்றாங்க. அதுக்காக அந்த பர்ட்டிகுலர் பெர்சன் வந்து ரொம்ப ஒழுக்கமான பெர்சன் அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். நான் எதுக்காக இதெல்லாம் பேசுறேன் அப்படின்னா, நான் பேசுறது நம்மள பத்தி. ஏங்க யாரோ ஒருத்தர் அழிஞ்சு போறத செலிப்ரேட் பண்ற அளவுக்காங்க நம்மளோட மென்டல் அக்ரசிவ்னஸ் வளர்ந்துட்டு. சீரியஸாவே நான் சொல்றேன். நம்மளுடைய எதிரியோ, துரோகியோ யாரோ ஒருத்தரோ அழிஞ்சு போறதுக்கு நாம எப்படி கொண்டாட முடியும்? வருத்தப்படணுங்க. சரி அவங்க தப்பு பண்ணிட்டாங்க, போறாங்க. ஓகே. இங்க செலிப்ரேட் பண்ணீங்கல்ல, அங்க இந்த 2 பேரோட லைஃப் ஸ்பாயில் ஆயிட்டு. அது அவங்க பண்ணாங்க, அவங்க போயிட்டாங்க. ஓகே. எனக்கு அதெல்லாம் பிரச்சனையே இல்ல. எனக்கு பிரச்சனை எப்படி ஒரு மனுஷங்களால இன்னொரு மனுஷனுடைய வாழ்க்கை ஸ்பாயில் ஆகுறத, அதுவும் வேற எதுக்காகவும் இல்ல. ஒரு மானங்கெட்ட ரியாலிட்டி ஷோக்காக, ஒரு கேமுக்காக ஸ்பாயில் பண்ணத நாம எப்படி செலிப்ரேட் பண்றோம்? இந்த செலிப்ரேஷன் நம்ம கூட இருக்கிறவங்க டவுன்ஃபால் ஆகும்போதும் தொடரும்ல. இதுதானே நாம அப்படிங்கிறத விசிபிள் ஆகும். இவ்ளோ சீப்பாவா நாம இருக்கோம்? பார்வதி, கம்பரிதுன்னு சீப்புன்னு நம்ம சொல்றோம். அடுத்தவங்களோட பாத்திரத்த எட்டி பார்த்துட்டு அங்க கருவுதான்னா, நாமளே கருவி போயிலாங்க இருக்கோம். ஸோ ரொம்ப ரொம்ப வொர்ஸ்ட் பிஹேவியர் என்ன பொறுத்தளவு. யாரெல்லாம் கை தட்டுனீங்களோ, யாரெல்லாம் கொண்டாடுனீங்களோ, எனக்கு அத பார்க்கும்போதே கஷ்டமா இருந்து. அவங்க உள்ள என்ன பண்ணாங்கலாம் எனக்கு தெரியாது. ஆனா நீங்க வெளிய பண்ணத பார்க்கும்போது ரொம்ப வருத்தமா இருக்கு. ஆஸ் அ டீச்சரா, ஆஸ் அ ஹியூமனா, ஆஸ் அ வுமன். பிகாஸ் ஏன்னா இதே சமூகத்துல தான் உங்களோட பிள்ளைங்களும் வளர போறாங்க. இதே சமூகத்துல தான் என்னுடைய பிள்ளைங்களும் வளர போறாங்க. அதுக்காக சொல்றேன். ஸோ ஒரே ஒரு விஷயம் தான். ப்ளீஸ் உங்களோட மென்டல் கண்டிஷனை கொஞ்சம் அக்ரெசிவ்னஸ்லாம் குறைஞ்சிக்கோங்க. ஜஸ்டிஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த சமூகத்தில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அதற்காக போராடி வெற்றி பெறுங்கள் அப்படின்னு நான் சொல்ல விரும்புகிறேன். வெற்றி பெறுவீங்க அப்படி